ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு வியாழக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கு தக்காளி பழ சாம்பார் வச்சுட்டேங்க. இந்த தக்காளி பழ சாம்பாரோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாப்பிட்டது போக இவ்வளோ சாம்பார் இருக்குங்க. நைட்டுக்கு தோசை ஊற்றி இந்த தக்காளி பழ சாம்பாரே ஊற்றி தொட்டு சாப்பிட்டுப்போம். லஞ்சுக்கு சாதம் வடிச்சிட்டேன். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி பரட்டி கொடுத்தேங்க. அந்த சாதமே கொஞ்சம் மீதி இருக்குது. இதை நான் லஞ்சுக்கு சாப்பிட்டுப்பேன். இதில் மிளகாய் மட்டும் போட்டு வதக்கிட்டேங்க. மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கல. தக்காளி பழ ரசம் வச்சுட்டேன். தயிர் இருக்குது. என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லி வச்சு தக்காளி பழ சாம்பார் ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு சாதம், முட்டைக்கோஸ் பொரியல் பெரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேர்த்துக்குமே தட்டுவடை வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இட்லி, தக்காளி பழ சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் பெரட்டினது, ரசம் வச்சு 2 பெரிய நெல்லிக்காவும் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்ட க்ளீன் பண்ணி, அடுப்பையும் க்ளீன் பண்ணி, பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.